வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ராமராஜன், மோகன் இருவருமே வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அடுத்த படத்துல கவனத்தை செலுத்தலைன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. கோட் திரைப்படத்தில் நடித்த மோகனும் சாமானியன் திரைப்படத்தில் நடித்த ராமராயனும் அடுத்தடுத்து ஏன் படங்களில் நடிக்கலை அப்படின்றது தான், ஏன் அடுத்தடுத்த படங்களில் அவங்க கவனம் செலுத்தலை அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே நடிக்க தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நடிக்கிறதுக்கு ஏற்ற கதைகள் வரணும், அந்த கதை உங்களுக்கு பிடிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதானே ஒரு படத்தில் ஒரு நடிகை நடிக்க முடியும். நீங்கள் விருது வழங்கும் ஜூரியா இருந்தால் பார்க்கிங் மற்றும் அயோத்தி இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு 2023 சிறந்த படம்னு தேர்ந்தெடுப்பீங்கன்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காரு. 2023ஆம் ஆண்டிலே வெளியான படங்களில் அயோத்தி ஒரு சிறந்த படம் அப்படின்றதில் யாருமே மாற்று கருத்து கொள்ள முடியாது. ஆனாலும் அயோத்தி, பார்க்கிங் ஆகிய இரண்டு படங்களை ஒப்பிடும்போது என்னுடைய ஓட்டம் நிச்சயமாக பார்க்கிங் திரைப்படத்துக்கு தான் இருந்திருக்கும். கூலி ட்ரெய்லரில் வர ஒரு செகண்ட் நெகட்டிவ் கிளிப்பிங்கை பார்க்கும்பொழுது பாஷா படத்தில் வர ஒரு தெரிக்க விடும் ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போலே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பெல்ஜியம்ல இருந்து ராம்குமார் கேட்டிருக்காரு. கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் அந்த நெகட்டிவ் கிளிப்பை பார்த்த எல்லாருக்கும் என்ன தோணிச்சோ அதுதான் உங்களுக்கும் தோணியிருக்கு. எனக்கும் அந்த எண்ணம் தோன்றியது. ஒரு நிகழ்ச்சியில் கண்ணதாசன் அண்ணன் மகனை எம்ஜிஆர் அடித்ததா நீங்கள் சொன்னீங்களே, இந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து பாலாஜி கேட்டிருக்காரு. கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் தான் பஞ்சு அருணாச்சலம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பஞ்சு அருணாச்சலத்துடன் பிறந்தவர்கள் KN சுப்பு, KN லக்ஷ்மணன், KN கிருஷ்ணன் ஆகிய மூவர். இதில் KN சுப்பு தான் அன்னக்கிளி போன்ற பல படங்களுடைய தயாரிப்பாளர். KN லக்ஷ்மணன் ஆரம்பத்திலே MG வல்லமனுக்கு முன்னால் பிலுமாலயா பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தார். அப்போ லட்சுமியை பற்றி ஏதோ ஒரு தவறான தகவலை பிலுமாலயா பத்திரிகையிலே KN லக்ஷ்மணன் வெளியிட்டு விட அந்த விஷயத்தை MGR காதுக்கு லக்ஷ்மி கொண்டு சென்றார். அதன் காரணமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடந்தது. ஃபஹத் ஃபாசில் வடிவேல் நடித்த மாரிசன் படத்தின் கதை மலையாளத்தில் வெளியான அடியோஸ் அமிங்கோ படத்தின் கதையை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான? திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காரு. அடியோஸ் அமிங்கோ மலையாள படத்துக்கும் மாரிசன் திரைப்படத்தினுடைய கதைக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக தெரியல. பாடகர் மனோ எந்த படத்துக்காவது இசையமைப்பாளராக இருந்திருக்காரான்னு CS பூபாலன் சேலம்லேருந்து கேட்டிருக்காரு. மனோ தமிழில் எந்த படத்துக்கு இசையமைத்ததாக தெரியல, ஆனால் தெலுங்குல சோம்பேறி அப்படின்ற ஒரு படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். ஒரு நல்ல பேச்சாளரா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யாரு, கமல் சாரா இல்லை ரஜினிகாந்த் சாரான்னு வாலாஜாபாத்லேருந்து தீபக் கேட்டிருக்காரு. மேடை பேச்சுன்னா என்னுடைய ஓட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான். சிவாஜி ஐயா படத்தில் நடிக்கிறதுக்கு யார் கொடுத்து வைக்கலன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகத்திலே முக்கியமான இடத்தில் இருக்கின்ற பல நடிகர்களுக்கு சிவாஜியுடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பு கொடுத்து வைக்கவில்லை என்று தான் சொல்வேன். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ப்ரொமோஷன் விஷயமா எல்லா யூடியூப் சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எப்போ அவரை பேட்டி எடுக்க போறீங்கன்னு பெங்களூர்லேருந்து பிரவீன் கேட்டிருக்காரு. சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள லோகேஷ் கனகராஜ் வரும்போது நிச்சயமாக டூரிங் டாக்கீஸிலே அவருடைய பேட்டி இடம்பெறும். 1990 காலகட்டத்தில் ஆக்டர் பிரபு, குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 10 படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இதே போல் வேறு யாராவது நடிச்சிருக்காங்களான்னு பாலக்காடுலேருந்து சங்கர் கேட்டிருக்காரு. MGR சரோஜதேவி, சிவாஜி, KR விஜயா ஜோடியெல்லாம் விட்டுட்டீங்களே. MS பாஸ்கரன் சாருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காரு. MS பாஸ்கரை தேசிய விருதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அப்படின்ற செய்தி வெளியான அடுத்த கணமே MS பாஸ்கரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாஸ்கர் உனக்கு காலம் தாமதமாக வழங்கப்பட்டிருக்க விருதாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆனாலும் என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போதாவது அதை கொடுத்தார்களே என்பதுதான் அப்படின்னு MS பாஸ்கர்கிட்ட சொன்னேன். பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பலமுறை தேசிய விருதுக்கு எந்த அளவுக்கு தகுதியான ஒரு கலைஞர் அவர் அப்படின்றத பற்றி நாம் பேசியிருக்கோம். கூலி படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதனால வசூல் பாதிக்குமா, குடும்பங்கள்லாம் கொண்டாடப்படும் படமாக இது இருக்குமான்னு பாலக்காடுலேருந்து சுரேஷ் கேட்டிருக்காரு. A சர்டிஃபிகேட் தரப்பட்டிருப்பதால் நிச்சயமாக கூலி படத்துடைய வசூல் பாதிக்கும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் அந்த படத்தை கொண்டாட முடியாது இல்லையா? தன் குருநாதரான ராமநாராயணன் இயக்கத்தில் ராமராஜன் மாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரான்னு உமாசுதன் நியூசிலாந்துலேருந்து கேட்டிருக்காரு. தன்னுடைய குருநாதரான ராமநாராயணன் இயக்கத்திலே ராமராஜன்
எந்த ஒரு படத்துலையும் நடிக்கலை. கூலி ஆடியோ லான்ச்சில் நாகார்ஜுனா சார் பேசின ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்களா? நாகார்ஜுனா சார் லோகேஷ் கனகராஜை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு. எதனால அவர் அவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காரு. கூலி திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே லோகேஷ் கனகராஜை பற்றி அந்த அளவுக்கு உயர்வாக நாகார்ஜுனா பேசினார் என்றால் அதற்கு தகுதியானவராக லோகேஷ் கனகராஜ் இருப்பது தான் அதுக்கு முக்கியமான காரணம். சூர்யா அவர்களின் அடுத்த படம் என்ன, வாடிவாசல் திறக்கப்படுமான்னு பாண்டியிலிருந்து ஆதி கேட்டிருக்காரு. கருப்பு படத்தை தொடர்ந்து வெங்கி அட்லூரின் இயக்கத்திலே ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் சூர்யா. அந்த படத்தை தொடர்ந்து நிச்சயமாக வாடிவாசல் திரைப்படம் உருவாகும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு, மாஸ்டர் 2 லியோ 2 படத்தை பற்றி நான் விஜய் கிட்ட நான் பேசியிருந்தேன். இது ஜேடிக்காகவே ஜாலியாக எடுக்க போகிற ஒரு படம். இது 2026 நடக்குமான்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜுடைய அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் 2026ஆம் ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. தமிழ் செல்வன் ஒரு நல்ல படம், இந்த படம் வெற்றியடையாமல் ஏன் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு வாலாஜாபாத்லேருந்து தீபக் கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவிலே பல நல்ல படங்கள் தங்களுடைய அடையாளத்தை பெற முடியாமல் போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் தமிழ் செல்வன் படத்தையும் நான் பார்க்குறேன். தமிழில் வந்த முதல் பார்ட் 2 திரைப்படம் ஜப்பானில் கல்யாணராமன் தானேன்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காரு. தமிழில் வெளியான முதல் பார்ட் 2 திரைப்படம்னா அது ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படம் தான். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிற இந்த படம் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் சிம்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகமான சம்பளம் கேட்டதுனால. வெற்றிக்காகவே காத்திருக்கும் சிம்பு இப்படிலாம் பண்ணலாமா? சிம்புக்கு ஏதாச்சும் நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்களா சார்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. சிம்பு இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலே அவருக்கு தேவைன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஏனோ அதை புரிந்து கொள்ள சிம்பு மறுக்கிறார். இந்தியாவிலிருந்து தமிழ் படங்கள்லாம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் எடுக்கிற படங்கள்லாம் என்னைக்காச்சும் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கா? இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு நியூ ஜெர்சிலேருந்து எலமாறன் கேட்டிருக்காரு. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவிலெல்லாம் நம்முடைய தமிழ் படங்கள் மிக பிரமாதமாக ஓடுது. ஆனால் மலேசியன் திரைப்படங்களோ, சிங்கப்பூரில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களோ அல்லது இலங்கையில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களோ இங்கே ஏன் ஓடுறதில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. மற்ற நாடுகளை விடுங்க, அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு வரும். கர்நாடகாவிலேயே நம்முடைய தமிழ் திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லா திரைப்படங்களும் வெளியாகின்றன, மிகப்பெரிய வெற்றியும் பெறுகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் கர்நாடகாவிலே 120 படங்கள் தயாராகிருக்கின்றன. அதில் எத்தனை படங்கள் தமிழ்நாட்டில் வெளியாகிருக்கு? அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல ஒளிப்பதிவாளரான கேவி ஆனந்தனுடைய மாமா பையன் ஒரு புகைப்படக்காரர். அவரை பார்த்து தான் புகைப்பட கலையிலே கேவி ஆனந்துக்கு ஆர்வம் பிறந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது ஒரு பத்திரிகையில் சேர்ந்து புகைப்பட கலைஞர் ஆகிவிட வேண்டும் என்று தான் முதலிலே கேவி ஆனந்த் நினைத்தார். ஆனந்தவுடனில் வருஷம் மாணவ பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதுக்காக விண்ணப்பித்தார் கேவி ஆனந்த். ஆனால் அவர் தேர்வாகவில்லை. அதற்கு பின்னாலே இந்தியா டுடே பத்திரிகையிலே புகைப்படக்காரராக சேர வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் அந்த முயற்சியிலும் கேவி ஆனந்தால் வெற்றி பெற முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உதவி ஒளிப்பதிவாளராக PC ஸ்ரீராம்கிட்ட சேர்ந்தார். அவருடைய ஒளிப்பதிவிலே வெளியான முதல் படமாக தேன்மாவில் கொம்பத்து என்ற மலையாள படம் அமைந்தது. மோகன்லால் கதாநாயகனாக நடித்த அந்த முதல் படமே கேவி ஆனந்துக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதை பெற்றுத்தந்தது. அதற்கு பின்னாலே காதல் தேசம், நேருக்கு நேர், முதல்வன் என்று கை நிறைய படங்கள். காக்கி என்ற இந்தி படத்திலே கேவி ஆனந்த் பணியாற்றிய போது இந்தியாவிலேயே மிக அதிகமான சம்பளம் வாங்குகின்ற ஒளிப்பதிவாளராக கேவி ஆனந்த் இருந்தார். இந்தியாவின் நம்பர் 1 ஒளிப்பதிவாளர் என்று ஒரு காலகட்டத்திலே போற்றப்பட்ட கேவி ஆனந்த் தான் பத்திரிகை புகைப்படக்காரராக கூட ஏற்றுக்கொள்ள பல பத்திரிகைகள் ஒரு காலத்திலே தயங்கின. பின்னாளில் என்னால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆரம்பத்தில் எனக்கு ஏற்பட்ட தோல்விகள் தான். அந்த தோல்விகளால் நான் துவண்டு போல, மாறாக கடுமையாக உழைத்தேன். அந்த உழைப்பு தான் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கேவி ஆனந்த். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சினிமாவில் உங்களுடைய குரலை முதலாக பயன்படுத்தியவர் யார்? இந்த மாதவன் ஒரு படத்தில் குக்கா வருவார். நல்லா தமைந்தி மௌலி சார் தான் டைரக்டர். ஆமாம். அவர் சொன்னார், ராமநாதன் 70 வயசு ஆள் எப்படி பேசுவார், அந்த மாதிரி நீங்கள் பேசணும். சரிண்ணா பேசுனேன். என் பேத்தி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நீங்கள் தான் மன்னிக்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னு கூட புரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாப்பிள்ள. மாதவன் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை ரஜினிகாந்த் சார் படத்தில் ஹுசைன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஹிந்தி ஆர்டிஸ்ட்,
அவர் வந்து டாக்டராக நடிப்பார். ரஜினி சாருக்கும் பொண்ணுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். முருகதாஸ் சார் ஃபோன் பண்ணுறார். என்ன சார் அப்படின்னு. நண்பனில் நடிக்கும்போது சங்கர் சார் சொன்னார், ஜீவாவுக்கு வேலை போட்டு கொடுப்பேன், ஒரு இன்டர்வியூ சீன் அது. அப்போது சொன்னார், இது மாதிரி ரமணா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.